ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ராகி கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. நாங்கள் இது கிளாஸில் பண்ணதுனால நான் டபுள் பாயில் மெத்தடில் வந்து இது பண்ணல. ஸ்டவ்வில் உருக்கி எடுத்து பட்டரை வந்து உருக்கி எடுத்துட்டு ஆற வச்சுட்டேன். ஆற வச்சுட்டு அது கூட 1 கப்பு நாட்டு சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1 கப்பு தயிர். நான் ஒரு நார்மல் கப்பு தான், டீ கப் தான் வச்சுருக்கிறேன். இந்த கப் அளவுக்கு 1 கப் தயிர். தயிர் வந்து ஜில்லுன்னு இருக்கக்கூடாது. நார்மல் டெம்பரேச்சரில் நம்ம நார்மலாக வெளியில் வைக்கிற மாதிரி வச்சு யூஸ் பண்ணணும். ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா நம்ம விஸ்க் வச்சு கிண்டும்போது நல்லா மிக்ஸ் ஆகிடும். இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அதுக்கப்புறம் நான் 1 கப் அளவுக்கு ராகி மாவு, 1 கப் இல்லை 2 கப்பு ராகி மாவு எடுக்கணும். இந்த ராகி மாவையும் போட்டு நல்லா கிண்டணும். நம்ம விஸ்க்கு வச்சு ஒரே டைரெக்ஷனில் வந்து கிண்டணும். நம்ம வந்து வலது பக்கமாக சுற்றினா வலது பக்கமே சுற்றணும். லெஃப்ட்டு ரைட்டு மாற்றி மாற்றி சுற்றக்கூடாது. ஒரே கிளாக் வைஸ்னால் கிளாக் ஒன்று போல் சுற்றணும். ஏன்னா இல்லைன்னா கேக் வந்து கொஞ்சம் ஹார்டாகிடும். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இது பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்தோம் அப்படின்னா 1/2 ஸ்பூன் வந்து சோடாப்பு எடுத்துக்கணும். அதில் பாதி பேக்கிங் சோடாவில் பாதி தான் நம்ம வந்து சோடா உப்பு வந்து எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நார்மல் டெம்பரேச்சரில் இருந்த பால், ஜில்லுன்னெலாம் இருக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு பால் ஊற்றி, 1 கப்புன்னு இல்லை, உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கூட நீங்கள் கிண்டிக்கலாம். அளவுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் சேர்த்தாலும் நல்லா இருக்கும். இல்லை பால் 1/2 கப்பு தண்ணி 1/2 கப்பு சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம்தான். பால்லையே செய்யும்போது நமக்கு வந்து கேக்குக்கு தண்ணி நிறையா தேவைப்படாது. அதனால் 1 டம்ளர் பால்லையே செய்யும்போது டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபைனலாக வந்து நம்ம இப்படி நல்லா கிண்டி எடுத்துட்டு, நாங்கள் வந்து பெரிய கேக் ட்ரேயில் ஊற்றலை, இது கிளாஸ் அப்படிங்கிறனால சும்மா நார்மலாக இந்த இதில் வந்து நம்ம எப்போவுமே எந்த பாத்திரத்தில் ஊற்றினாலும் சரி, இல்லை கேக்கு இதில் மோல்டில் ஊற்றினாலும், எதில் ஊற்றினாலும் சரி, அந்த இதில் பாதி தான் ஊற்றணும். அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. ஏன்னா ஃபுல்லாக ஊற்றிட்டோன்னா கேக் வந்து பொங்கி ஃபுல்லாக வெளியில் வந்துடும். நம்ம அரை இது ஊற்றினாலே போதும், கேக்கு நல்லா ஃப்ளஃபியாக பொங்கி மேலே வரைக்கும் வந்துடும். இந்த மாதிரி தான் எல்லா மேலே நட்ஸு போடணுனாலும் போட்டுக்கலாம். என்ன போடணுனாலும் உங்களோட இது விட சாக்லேட்டு இருந்ததுன்னா அந்த மாதிரி சாக்லேட் போடணுனாலும் போட்டுக்கலாம். ஆனால் சூப்பராக நல்லா பொங்கி சூப்பராக வந்தது. சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் கிளாஸ்லேயே செஞ்சு பார்த்ததுனால வீட்டில் இன்னும் செய்யலை. செஞ்சுட்டு அடுத்து உங்களுக்கு வீடியோ போட்டு விட்றேன். எல்லாருமே ஆளுக்கு ஒரு கேக் டின்னில் ஊற்றி வைக்க முடியாதுல்ல. ஓடிஜி 4 ஓடிஜி என்னமோ தான் இருந்தது. அதனால் சரி நம்ம சும்மா நீங்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஆளுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு அந்த கேக் மோல்டு இருக்குது இல்லையா, சின்ன சின்ன அந்த அட்டைப்பெட்டி இருக்குது இல்லையா, அந்த கேக் இது வந்து கேக்குக்கே உரியது. அதுலேயே ஊற்றி நாங்கள் வந்து வச்சுட்டோம். நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு கேக்கு பழகியிருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். பாய் பாய். சேனல் பிடிக்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.